ஸோ ஒரு சின்ன சிம்டம்ஸ் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே ஹாஸ்பிட்டல் போங்க. ஹாஸ்பிட்டல் செலவை பார்க்காதீங்க. ஏன்னா உயிரை காட்டிலும் இந்த உலகத்தில் எதுவுமே பெருசு கிடையவே கிடையாது. ஸோ அதனால் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் அப்பா அம்மாவையும் கூட பிறந்தவங்களையும் யாரையுமே விட்டு கொடுத்துடாதீங்க. அவங்க உயிரை போகிற அளவுக்கு எதுவுமே பண்ணிக்கிறாதீங்க. ஏன்னா அவங்க போனதுக்கப்புறம் தான் அவங்களோட அருமை எல்லாமே அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ புரிஞ்சு ஒரு யூஸ் இல்லை. காலம் கடந்து எது கிடைச்சாலும் அது வேஸ்ட்டு தாங்க. ஸோ என் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் இழந்திருப்போம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அது திரும்ப கிடச்சிரும்னு சொல்லிட்டு நம்ம அதை நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சு நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அது ஒரு நம்பிக்கையாக நம்ம ஒரு தூணாக நினச்சிட்டு நம்ம ஓடுவோம். இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு கிடச்சிரும், நாளைக்கு இல்லைனாலும் அடுத்த நாள் கிடச்சிரும்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம வாழ்க்கையில் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. ஒன்ஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மிஸ் பண்ணதுதான். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் அந்த உயிர். ஸோ அந்த உயிரை மட்டும் எப்படியாச்சும் உங்களுக்கு காப்பாற்றிடுங்க. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் அந்த உயிர் இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சு அப்படின்னா திரும்ப எக்காரணம் கொண்டு நம்ம அதை கொண்டு வரவே முடியாது. எவ்வளோ தலையெல்லாம் நின்றாலும் அதை நம்ம கொண்டு வரவே முடியாது. ஸோ அப்பேற்பட்ட உயிரை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பாதுகாக்க முடியுமோ பாதுகாத்துக்கோங்க. அது அப்பா அம்மாவாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை யாராச்சும் உங்களுக்கும் பிடிச்சவங்க யாராச்சும் இருப்பாங்க. இவங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த உலகத்தில் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க யாராக இருக்கட்டும், ஸோ அந்த உயிரை மட்டும் தயவு செஞ்சு பத்திரமா பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து உங்கள் நிலைமை எங்கே போய் நிற்கும்னு தெரியாது. நீங்கள் தனி மரமாயிருவீங்க. எத்தனை பேர் கூட இருந்தாலும் அந்த ஒரு நபர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவங்களாக இருக்கட்டும், உங்களுக்குன்னே அவங்க வாழ்ந்தவங்களாக இருக்கட்டும், யாராக வேணால் இருக்கட்டும். ஆனால் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. அப்பா அம்மாவாக இருப்பாங்க, அண்ணனாக இருப்பாங்க, தங்கச்சியாக இருப்பாங்க, தம்பியாக இருப்பாங்க, ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ஹஸ்பண்டாக இருப்பாங்க, யாராக வேணாலும் இருக்கட்டும்ங்க. ஆனால் தயவு செஞ்சு அந்த உயிரை ஃபஸ்ட்டு எதுக்கு ஓடுறீங்க, அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு யாருமே ஓடுறீங்கன்னு தெரியல. அது போனதுக்கப்புறம் தான் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா எது இழந்தாலும் திரும்ப கிடச்சிடும். நம்ம உயிர் இழந்துருச்சுன்னா திரும்ப அவங்க போய் கூட்டிகிட்டு வர முடியாது. நம்ம வேணால் அந்த இடத்துக்கு போகலாமே தவிர அந்த இடத்துலேருந்து இந்த பூலகத்துக்கு யாருனாலும் திரும்ப வரவே முடியாது. தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கிட்டு அப்பா அம்மாவாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், தயவு செஞ்சு அவங்கள காப்பாற்றுங்க. அவங்க மட்டும்தான் அவங்க நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் கூப்பிடாமலே வருவாங்க. மிச்சவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் போய் அழைக்கணும், கூப்பிடணும். அவங்களுக்கு நீங்கள் பிடிச்சிருக்கோ இல்லையோ நீங்கள் போகணும். அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கோ இல்லையோ அவங்க வராங்களா இல்லையா நினச்சி பயந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கு போகணும், எல்லா இடத்துக்கு போகணும், எல்லா இடத்துக்கும் உதவி கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ உங்களை கேட்காமலே உதவி செய்கிற ஒருத்தவங்க இருக்காங்கன்னு பட்சத்தில் அவங்கள காப்பாற்றுறது தான் நம்மளோட முக்கியமான கடமையாக நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் இழந்தாச்சுன்னா திரும்ப வரவே வராது. ஸோ அந்த அடிபட்டிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் இது பண்ணுறேன். ஸோ ஒரு சின்ன சிம்டம்ஸ் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே ஹாஸ்பிட்டல் போங்க. ஹாஸ்பிட்டல் செலவை பார்க்காதீங்க. ஏன்னா உயிரை காட்டிலும் இந்த உலகத்தில் எதுவுமே பெருசு கிடையவே கிடையாது. ஸோ அதனால் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் அப்பா அம்மாவையும் கூட பிறந்தவங்களையும் யாரையுமே விட்டு கொடுத்துடாதீங்க. அவங்க உயிரை போகிற அளவுக்கு எதுவுமே பண்ணிக்கிறாதீங்க. ஏன்னா அவங்க போனதுக்கப்புறம் தான் அவங்களோட அருமை எல்லாமே அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ புரிஞ்சு ஒரு யூஸ் இல்லை. காலம் கடந்து எது கிடைச்சாலும் அது வேஸ்ட்டு தாங்க. ஸோ என் வாழ்க்கை என்ன நினச்சிருந்தது ப்ரீவியஸ் வீடியோ எங்கள் பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கோம். எங்கள் அண்ணன் 2 வருஷத்துக்கு மேலே வந்துட்டாங்க. ஸோ அந்த இழப்புலேருந்து மீண்டு வர முடியல. ஸோ யாருக்கோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எனக்கு அண்ணேன்போது என் பையனுக்கு தாய் மாமா எல்லா பொருட்களையும் அந்த பொசிஷன் இல்லாமல் போயிடுறாங்க. அப்பாவுக்கு மகன் இல்லாமல் போயிடுது, எனக்கு அண்ணன் இல்லாமல் போயிடுது, என் பையனுக்கு தாய் மாமா இல்லாமல் போயிடுது, எனக்கு அன்னை பிள்ளைங்க அன்னை பசங்கன்னு சொல்லி யாருமே இல்லாமல் போயிடுது. ஸோ அப்போ அந்த மொத்த உயிர் எத்தனை உறவு இல்லாமல் போயிடுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த உயிர் போனதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு யூஸும் இல்லை. நாமளும் என்னென்னமோ பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ நானும் எங்கள் அண்ணன் நல்லா தான் பசங்களாக தான் இருந்தோம். அது விதி கரெக்டாக 27 வயசில் அவங்களை பிடிச்சிட்டு போயிடுச்சு. அதனால எங்களுக்கு எங்கள் அண்ணன் மூலயமா கிடைக்க வேண்டிய உறவாக இருக்கட்டும் எல்லாமே எங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு. இப்போ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும்போது அதை பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்கும். நம்மளுக்கு அண்ணன் தம்பி அவங்களோட பசங்க ஒய்ஃபுன்னு சொல்லி இருந்தால் நம்மளும் அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்கலாம். நம்மளும் நம்ம ஃபேமிலின்னு சொல்லி போயிருக்கலாம். ஆனால் இப்போ நான் அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி கஷ்டப்படுற மாதிரி சூழ்நிலை நிற்கிது. ஏன்னா 1000 தான் இருந்தாலும் தான் அண்ணன் தான் அம்மா அப்பா அப்படின்ற போது இன்னொரு ரிலேஷன் புகுந்த வீட்டில் அதே ஈக்குவல் ஸ்டேஜ் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. அது எல்லா பொண்ணுங்களுக்கும் கண்டிப்பாக புரியும். என்ன தான் புகுந்த வீடு தங்கமாகவே இருந்தாலும் பிறந்த வீடு மாதிரி வராது அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக உண்மை தான். ஏன்னா அது என்னதான் இருந்தாலும் மருமக மகளாக முடியாது, மருமகே மகனாக முடியாது.
மாமனார், மாமியார், அப்பா, அம்மா ஆக முடியாது. ஒரு சில பேர் இருக்கலாம். இருந்தாலும் அது நீங்கள் வந்து நல்லா கொண்டு போகிற வரைக்கும் தான் அவங்க அந்த ஸ்டேஜில் இருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஒரு படி பிறந்த வீட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு இருந்து பாருங்கள், அந்த உறவு வந்து நீடிக்காது. கண்டிப்பாக அது வேறு உருவம் எடுக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து ஒருத்தவங்கள வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் என்றைக்குமே அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சின்ற உறவு வந்து நம்மளை வந்து என்றைக்குமே வந்து கைவிடுவது. அதுவும் மற்றவங்ககிட்ட விட்டே கொடுக்காது. அவங்க நம்மளும் சண்டை போட்டுக்கிட்டாலும் மற்றவங்ககிட்ட விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதே இது நம்ம வந்து அவங்க இல்லைன்ற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவாக யாரும் இருக்க மாட்டாங்க. அம்மா அப்பாவும் அனாதையாக நின்றுவாங்க. அவங்க பசங்க இல்லைன்ற பட்சத்தில் பசங்களுக்கு அப்பா அம்மா இல்லைன்னா அவங்க தனியாக நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா நிறைய பேரை பார்க்கும்போது நம்மளுக்கு இவங்க இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய கட்டத்தில் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அந்த ஃபீலிங்கில் தான் இப்போ நானும் இருக்கேன். ஸோ 1000 தான் ஹஸ்பண்ட் நம்மளுக்கு செஞ்சாலும் நம்ம அப்பா அம்மா, நம்ம அண்ணன் தம்பிக்கு உதவ முடியலையே அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் வரும்போது அவங்க வேற ஆளாக தான் போகிறாங்க. மகே இல்லை அந்த இடத்துல மருமையை ஃபில் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் யாரும் நினச்சிடாதீங்க. அது எல்லா நேரத்துலையுமே அது வந்து சூட் ஆகாது. 1000 தான் அவங்க அப்பா, அவங்க அண்ணன், அவங்க அண்ணிங்க எத்தனை பேர் இருந்து அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள எதிரியாகவே பார்த்தாலுமே அவங்க வந்து அவங்களோட உறவு சைடு தான் போகிற மாதிரி வரும். அது இயற்கையாகவே அப்படி தான் நடக்கும். அவங்களுக்கு வந்து அவங்க தான் முக்கியமாக தெரிவாங்க. நம்ம என்ன தான் நடந்தாலும் நம்ம சைடு நம்ம அப்பா அம்மா, நம்ம அண்ணங்களாம் அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது என்ன தான் இருந்தாலும் இன்னொரு ஆள் மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் பொண்ணு சைடும். இவங்களுக்கு இவங்க முக்கியமாக இருக்கும்போது அவங்க மாப்பிள்ளை சைடு இருக்கிறவங்க ஃபுல்லாமே செகண்ட்ரியாக தான் தென்படும். ஸோ ஆப்போசிட் ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி தான் எனக்குமே இந்த விஷயம் பண்ணும்போது அப்போ நம்ம தான் தனியாளாக நின்று எல்லாத்தையுமே சமாளிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பெண்ணாக இருந்து இந்த நிலைமையை ஃபேஸ் பண்ணும்போது அவங்க இண்டிபெண்டன்ட் உமனாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தப்பிச்சுக்குவாங்க கொஞ்சமாச்சும். ஆனால் அதுவே டிபெண்டன்ட் உமனாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க. ஏன் அப்படின்னா அவங்கனால வந்து அந்த இழந்தவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு வந்து எதுவுமே செய்ய முடியாது. எப்போ பார்த்தாலும் ஹஸ்பண்ட் எதிர்பார்த்துட்டே இருக்க முடியும். ஒரு தடவை 2 தடவை செய்யலாம். 3வது தடவை நம்ம கேட்க முடியாது. சங்கட்டமாயிரும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குற எல்லா பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், உங்களவங்க உறவுகள நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க. யார் யார்கிட்ட இருந்தோ உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குறது கிடைக்கவே கிடைக்காது, உங்க உறவ தவிர. ஸோ அந்த உறவை எவ்வளோ தூரத்துக்கு பத்திரமா பார்த்துக்க முடியுமோ பார்த்துக்கோங்க. விமனா இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன தான் புகுந்த வீட்டில் ராணி மாதிரி இருந்தாலும் பிறந்த வீட்டில் அந்த அண்ணன் தம்பி அம்மா அப்பா இல்லை அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு பொது இடத்துக்கு போகும்போது நீங்கள் தனிமரமாக தான் தெரிவிங்க. ஸோ அதனால அப்பா அம்மாவை தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. அண்ணன் தம்பியை நல்லா பார்த்துக்கோங்க. கூட பிறந்தவங்க இல்லைன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஒன்றும் உங்களுக்கு துணைக்கு ஆள் இல்லாமல் போயிடும். நம்ம பசங்களுக்குமே அதே மாதிரி தான் ஆள் இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு, சித்தப்பா மகன் அப்படின்னு யாருமே இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ இந்த உயிரை வந்து எப்படியாவது பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ நான் சொல்கிறேன். ஒரு உயிர் போயிடுச்சுன்னா என்னென்ன கஷ்டங்களை வந்து இந்த உலகத்தில் நம்ம சந்திக்கணும் அப்படின்றத வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலிமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து என்னோடய பெயினை வந்து ஷேர் பண்ணுறதுக்கும் ஒரு விமனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு உயிர் போயிடுச்சுன்னா இண்டிபெண்ட் விமனாக மாறுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதே நேரத்தில் டிபெண்ட் விமனாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபேமிலிக்கு அவங்களால உதவி செய்ய முடியாமல் போயிடும். உதவி செய்ய முடியலன்னா அதுவே அவங்கள வந்து நரகத்துக்கு தள்ளிடும். ஸோ ஆல்ரெடி ஒரு உயிரிழந்த ஒரு நரகத்தில் தான் வாழ்வாங்க. மேலும் அவங்களுக்கு அவங்க சுற்றி இருக்கவங்களுக்கு உதவி செய்ய முடியலன்ற பட்சத்தில் அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சவங்க புகுந்த வீட்டில் யாருமே அந்த பிறந்த வீட்டுக்கு சப்போர்ட்டிவாக இல்லைன்ற பட்சத்தில் இன்னும் அவங்க வந்து மேலும் டிப்ரெஷன் தான் ஆவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு உங்கள் உயிர்களை நீங்களே காப்பாற்றி வச்சுக்கோங்க. என் அண்ணே போயிட்டாங்க. ஆனால் இந்த வீடியோ நிறையா அண்ணங்க, அக்காங்க, தங்கச்சிங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.